செங்கல்பட்டு அருகே திருவிடந்தையில் திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் ராசா பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சி வர வேண்டும், அதற்காக மட்டுமா இந்த முதலமைச்சர் வர வேண்டும்? மகளிர் உரிமை தொகை, அதற்காக மட்டுமா அவர் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும்? அன்பு கரங்கள், அதற்காக மட்டுமா வர வேண்டும்? கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அதற்காக மட்டுமா வர வேண்டும்? எண்ணற்ற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் வரை மருத்துவக் கல்லூரிகளில் 20% இடஒதுக்கீட்டை பெற்று வருடத்திற்கு 4000 மருத்துவ மாணவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை படிப்பதற்கு வழிவகை செய்தார். அதற்காக மட்டுமா அவர் மீண்டும் வர வேண்டும்? இல்லை. நாடாளுமன்றத்திலே நானும் டி.ஆர். பாலு அவர்களும் நான் 25 ஆண்டு காலம் இருக்கிறேன். அண்ணன் டி.ஆர். பாலு 35 ஆண்டு காலம் இருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்றிய காரணத்தினால் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இத்தனை திட்டங்களும் தருகிறார் ஒரு முதலமைச்சர், அவரை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை கேட்பதற்காக நான் வரவில்லை. அதுவும் வேண்டும் தான். இன்னும் சொல்ல தமிழ் தமிழ் இனம் தமிழ் மொழி. கலைஞர் சொன்னாரே, முதலாக கவிதை ஏறி யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகிற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு தமிழ் தந்தை என்று சொன்னாரே, அந்த தமிழை கீழடியாகட்டும் பொருணையாகட்டும் மீட்டு தந்திருக்கிறாரே இந்த முதலமைச்சர், அதற்காக அவர் மீண்டும் தொடர வேண்டும் சொல்கிறோமா? வேண்டும். அதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு நான் டெல்லி பட்டளம் என்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகிற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு தமிழ் தந்தை என்று சொன்னாரே, அந்த தமிழை கீழடியாகட்டும் பொருணையாகட்டும் மீட்டு தந்திருக்கிறாரே இந்த முதலமைச்சர், அதற்காக அவர் மீண்டும் தொடர வேண்டும் சொல்கிறோமா? வேண்டும். அதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு நான் டெல்லி பட்டணத்தில் இருந்தவன் என்ற முறையிலே நானும் டி.ஆர். பாலு சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், இந்த அரங்கில் இத்தனை பேரும் இருக்கிறோம். 1947 சுதந்திரம் தர வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு அந்த உத்தரவை தந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறோம். பீரங்கி முனையிலே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது, ஆனால் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள், உங்கள் அரசியல் சட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும் ஏன் எதிர்த்தரப்பில் இருந்த பிரசாந்த் முகர்ஜியும் எல்லோரும் சேர்ந்து எழுதிய அரசியல் சட்டத்தில் தான் எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை மொழிகள், எத்தனை பழக்க வழக்கம், எத்தனை பண்பாடு, எத்தனை உடை, இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக வைத்து நாம் எப்படி நம்மை ஆண்டு கொள்ளப் போகிறோம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, மொழி சிறுபான்மை மக்களுக்கு உரிமை இருக்கிறது, மகளிருக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன், எல்லாம் தவறு செய்தால் கேள்வி கேட்பதற்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இத்தனையும் தந்திருக்கிற அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவோம், மத ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழுக்கு மட்டுமல்ல எந்த மொழிக்கும் அடையாளம் இருக்காது, ஒரே மொழி ஒரே மதம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பதில் சொல்லக்கூடிய மட்டுமல்ல, தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ தலைவன் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் தான். இவரை விட்டால் ஆள் இல்லை. அதனால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.